அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்க இன்றைக்கு இந்த பெலாக்கொட்டை பெலாப்பழம் அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இப்ப சீசன் தானே எல்லாரும் என்ன வீட்டுகள்ல பெலாப்பழம் சாப்பிட்ற வீதம், அதே மாதிரி பெலாக்கொட்டை சாப்பிட்றமே தெரியாது. அதுல இப்ப டயபெட்டிக் சீனிக்காரால் பெலாப்பழம் சாப்பிடலாமா, பெலாக்கொட்டை சாப்பிடலாமா இதை பார்ப்போம். அதுல நான் முக்கியமா வரப்ப இன்னைக்கு அந்த பெலாக்கொட்டையை பத்தி கொஞ்சம் கதை. ஏன்னா நேற்று வந்து ஒரு டாக்டரும் ஒரு ஆரோக்கிய உணவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு அதுல ஸ்பெஷலான ஒரு ஆளும் வந்தாங்க, வந்து பெலாக்கொட்டையை பத்தி காய்ச்சாங்க அதிகமா. சரி, அப்ப நான் பழைய காலத்துல பெலாக்கொட்டை நல்லா சாப்பிட்டேன் எல்லாரும் வீட்டுகள்ல. என்ன பெலாக்கொட்டை அவிச்சு அதை சாப்பிட்டேன். நம்ம அந்நேரம் கறிக்குள்ள எல்லாம் போட்டு ஆக்கினேன். என்ன அப்படிதான் இறைச்சிக்குள்ள பெலாக்கொட்டை போட்டு ஆக்கினேன், பருப்பு கறிக்குள்ள பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு ஆக்கினேன். இப்ப பெலாக்கொட்டை வீட்டு வழிய திங்க ஆள் இல்ல, பழத்தை சாப்பிட்டு போட்டு கொட்டையெல்லாம் வீசப்படுது. என்ன கூடுதலா சாப்பிட்ற குறைய தானே. இப்ப அப்ப கூட பேர் சொல்ற பிரச்சனை வகுத்துல கேஸ் வாரண்டு, காத்து நிறையிறன்னு சொல்லி போட்டு கூட பேர் சாப்பிடுறது. ஆனா பெலாக்கொட்டையில இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் சொன்னா நீங்க விட மாட்டேன் இந்தியில இருந்து, சரிதானே? அதுலயும் விசேஷமா சீனி வர்த்தகர்களுக்கு பெலாக்கொட்டை நெல்லம், சரியா? அதாவது பெலாக்கொட்டையில வந்து புரதம் கூட, புரத உணவு. நீங்க இப்ப இறைச்சி சாப்பிடுறீங்கன்னு, இறைச்சி மீன் முட்டை அதுல இருக்கிற புரத சத்து பெலாக்கொட்டையில் இருக்கு. அடுத்தது ஆரோக்கியமான புரதம். இப்ப விலங்கு புரதம் வந்து கொழுப்போடான் இருக்கும். என்ன இறைச்சி சாப்பிடணும்னு சொல்லி புரத உணவு சத்தான உணவுன்னு போட்டு இறைச்சி சாப்பிடக்குள்ள அதுல கொழுப்பு கலந்து இருக்கும். கோழி எடுத்தாலும் கொழுப்புடான் இருக்கும், மீன் எடுத்தாலும் கொழுப்போட இருக்கும். ஆனா பெலாக்கொட்டை வந்து தாவர புரதம். இப்ப பருப்பு கறி மாதிரி பருப்புலயும் நல்ல புரதம் இருக்கு, சரிண்ணே? அப்ப டெய்லி பருப்பு கறி பாருங்க, சிங்களாக்கள் சாப்பாட்டுல டெய்லி பருப்பு கறி இருக்கும். அப்ப டெய்லி புரதம் போகுது. அது மாதிரி இந்த பெலாக்கொட்டையிலையும் வந்து புரதம் கூட. இப்ப புரத உணவு வந்து நம்மளோட தசைகள், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, சரியான ஒரு நோய் வந்தா நோய்க்கு ஃபைட் பண்றதெல்லாம் வந்து புரதம் தான் நம்மளை உற்சாகமா வச்சுக்கொள்றது. அப்ப புரத உணவு இயற்கையா கிடைக்கிறது, விலை குறைஞ்சது, மலிவானது. என்ன சாப்பிடுறதும் இல்லை, ரெண்டு நன்மை. பெலாப்பழத்தை சாப்பிட்டு கூட அந்த கொட்டையும் நாங்க பாவிக்கலாம், சரி? அப்ப அது ஒரு நன்மை இருக்கு. மற்றது பெலாக்கொட்டையில இருக்கிற மாப்பொருள், இப்ப நாம சொல்றோம் தானே, இப்ப சோறு, இடியாப்பம், புட்டு, பிஸ்கெட்டுகள், இதுல இருக்கிற மா வந்து டிரெக்டா குயிக்கா சீனி ஏற்றிட்டும். நீங்க சாப்பிட்டு முடிஞ்சா விரைவாக உங்களோட பிளட்ல சீனியை கூட்டும். ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டா, என்ன வெள்ளை அரிசி சோறு சாப்பிட்டோம்டா, என்ன இடியாப்பத்தை சாப்பிட்டா, சிவப்பரி சோறு தவிடுள்ள சோறுண்டா அது கெதியா சீனியை கூட்டாது, சுலுவா தான் கூட்டும், சரியானே? அந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்றது, அதாவது சீனியை கூட்டுற வீதம். இப்ப டிரெக்டா ஒரு சீனியை போட்டு ஒரு டீயை குடிச்சீங்கன்னா குடிச்சு முடிய குயிக்கா பிளட்ல சீனி வந்துடும். அப்படி விரைவா ஓடுறதுதான் கூடா, சரியா? ரத்தத்துல சுலுவா ரத்தத்துல வரும்டா, அது எங்கட பாவனையில உடம்புல பாவிக்கப்பட்டு. அதால நாம் அந்த தவிடு நீக்கப்படாத சிவப்பரிசி சாப்பிட சொல்ற நோக்கம் அதான். அல்லது பெரிய முண்டரிசி, பெரிய அரிசி சாப்பிட சொல்றோம் அதான். நாளுக்கு உடஞ்ச சின்ன அரிசி சாப்பிட்டா கெதியா சமைச்சு உங்களுக்கு கெதியா சீனியில பிளட்ல சீனி ஏறிடும், டக்குன்னு 300க்கு வந்துடும். சுலுவா ஏறுறது அது வந்து நம்ம உடம்புக்கு பாவனைக்கு எடுக்கப்பட்டோம், அது பாதிப்பு ஏற்படுது. அப்படி இதுல வந்து பெலாக்கொட்டையில இருக்கிற மாப்பொருள் வந்து கம்ப்ளெக்ஸ் சுகர்னு சொல்றது, சரியான சிக்கலான மாப்பொருள். அது வந்து விரைவா கெதியா உடைஞ்சி அந்த வெளிய மாப்பொருள் இல்லை, சிக்கலான. அது வந்து டைம் எடுக்கும், உங்களுக்கு பசிக்கவே மாட்டேன். இப்ப சீனிக்காராளுக்கு பசிக்கப்படா, என்ன சீனிக்காராக சொல்லுவாங்க கெதியா பசிக்குதுண்டு. அது ஏன்னா நம்ம சாப்பிடுற அரிசி வந்து நாளுக்கு உடஞ்ச குறுநெல் அரிசி தேடி எடுத்து சாப்பிடுறது. அப்ப என்ன செய்யும், சாப்பிட்டு முடிய கெதியா ஜெமிச்சிடும், அடுத்த பசி வந்துடும் 2 மணி நேரத்தால, சரியா? அப்ப சீனிக்காராளுக்கு பசி வரப்படா. அப்ப அப்படியான சாப்பாடு நார் சத்து உள்ள அல்லது இப்படியான உணவுகள் அதுகளை சாப்பிட்டா, அந்த பெரிய அரிசி சிவப்பரி சோறுலாம் சாப்பிட்டா பாருங்க. இப்ப சிங்கள கடைகள்ல சாப்பிட்டோம்னா அந்த சோறு கொங்கிரீட் போட்டாப்புல பகலைக்கு சாப்பிட்டா அடுத்த இரவைக்கு தன் பசி வரும். அதுக்கடையில பசி எல்லாம் இடத்தீன் வராது. இப்ப நம்மளாக தான் இடத்தீன் சாப்பிட கூட என்ன 4 மணி 4:30க்கு கட்டாயமே என்ன தேவைப்படும். அப்ப இப்படி இந்த பெலாக்கொட்டையில இருக்கிற மாப்பொருள் இருக்குதான், அது வந்து இப்படியான மாப்பொருள் சுலுவா தானே இருக்கும், சரி? அப்ப நம்ம சீனியர் அளவுக்கு ஏற்ற மாதிரி நாம ஒரு 5 பெலாக்கொட்டை ஒரு சாதாரண ஒரு ஆள் சாப்பிடலாம். இப்ப 10 சாப்பிட்றேன்டா நம்ம அந்த சீனியர மட்டம் ஒவ்வொரு ஆளுக்கு வித்தியாசம் தானே. அந்த 3 மாதத்தோட HbA1c சொல்றது 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்ப்போம். அதுல லெவலை பொறுத்து நாங்க இந்த பெலாக்கொட்டை சாப்பிட்ற அளவு கூட்டலாம், சரியா? அப்ப அது வந்து நீங்க தேவைண்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 பெலாக்கொட்டையை சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்தால
பகல் சாப்பாட்டு போட்டு 2 மணி நேரத்துக்கு போட்டு உங்களோட சீனியை பாருங்க எத்தனைக்கு வருதுன்னு. அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் குறைச்சி கொள்ளையிலும். ஆனா அதுல இந்த நன்மை எல்லாம் இருக்கு. அதாவது போட்டா உங்களுக்கு பசி வர மாட்டா, வயிறு கல் போடுறீங்க, அப்படி பசி வராது கதியா. அதாவது குயிக்கா செமிக்க மாட்டா, நீண்ட நேரத்துக்கு இருக்கும் அது உடம்புல. மற்றது அதுல பொட்டாசியம் கூட, சரியானே. பொட்டாசியம்ங்கிறது உங்களோட ப்ரெஷரை குறைக்கிறது, சரியானே. சோடியம் தான் ப்ரெஷரை கூட்டுறது. உப்புல இருக்கிற சோடியம் ப்ரெஷரை கூட்டும். பொட்டாசியம், மக்னீசியம், கல்சியம் எல்லாம் வந்து ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கும், ஒரு 10 கிட்ட குறைக்கும். அப்ப அதனால வந்து அது ஒரு நன்மை. பொட்டாசியம் தசை அந்த சவுப்பு மாறி இருக்கிற, கைகால் விலையின மாறி இருக்கிற, நடந்தா களை மாறி இருக்கிற, அதுக்கெல்லாம் பொட்டாசியம் தேவை, சரியானே. பொட்டாசியம் உடம்புல இருந்தா நம்மளுக்கு தசை பிடிப்புகள் வராது, சரியா. அப்ப சலம்போட குளிசை கொடுக்குற ஆளுக்கு பொட்டாசியம் குளோரைடுங்கிற குளிசை ஒன்று கொடுக்குறேன். சல குளிசை போடுற ஆளுக்கு எல்லாம் அது கொடுக்குறேன். ஏன்னா சலத்து குளிசை போடக்குள்ள உடம்புலைக்கு உப்பெல்லாம் வெளியாயிடும். அப்ப சொல்லுவாங்க கண்டை பிடிக்குது இரவையில, சதை கண்டு ஏறுது, சதைக்குள்ள கொலி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொட்டாசியம் குளோரைட் அல்லது பழைய ஆக்கள் உப்பை கரைச்சி என்ன சீலையில போட்டு இந்த காலில் உப்பை போட்டு அப்படித்தானே உப்பை சுத்துவாங்க. ஏன்னா அது உப்பு சத்து போனா அந்த தசை பிடிப்பு குறையும். அப்ப இப்படி அந்த பொட்டாசியம் இருக்கு. அதே மாதிரி மக்னீசியம் பொஸ்பேட் இருக்கு, மக்னீசியம் இருக்கு, பொஸ்பரஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து எலும்புகள் இருக்கு தானே, எலும்புகளை உறுதிக்கு தேவையாது மக்னீசியம். இப்ப மக்னீசியம் குளிசை இல்லாமல் பவுடர் மாதிரி நம்ம கலந்து குடிக்காங்க. என்றால் அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போகக்குள்ள, வேலை செய்யக்குள்ள சோர்வா இருந்தா அந்த மக்னீசியம் பவுடர் வாங்கி கலந்து குடிக்காங்க. அப்ப அதெல்லாம் இயற்கையாவே இதுல இருக்கு, சரியானே. அப்ப இப்படி இதுல வந்து பல நன்மைகள் இருக்கு. அது வந்து நார்ச்சத்தில் மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இது வைத்தியம். அதுல இருக்கிற நார்ச்சத்து அந்த வெளியால இருக்கிற அந்த பிரவுன் தோலை கலட்டப்படா, சரியானே. அதோட சாப்பிடணும், அதையும் கலட்ட. அதுல சத்து இருக்கு, விட்டமின் பி இருக்கு, விட்டமின் சி இருக்கு, அந்த சத்து எல்லாம் இருக்கு. அந்த பெலாக்கோட்டோட கோதுனா வெளிக்கோது இல்ல, உள்ளுக்கு இருக்கிற பிரவுன் கலர் தோல், சரியானே. நாம அந்த கடலை அந்த கச்சாங்கோட்டையில எல்லாம் கலட்டுறது, அதெல்லாம் கலட்டப்படா. கச்சாங்கோட்டோட அந்த வெளியால இருக்குதானே, அது வந்து சத்து, விட்டமின் பி சத்து இருக்கு, ஃபைபர், அது நார்ச்சத்து, மலச்சிக்கலை தடுக்கும். இப்படி பல மகத்துவம் இருக்கு இந்த பெலாக்கோட்டையில. அப்ப இண்டையில இருந்து நாம பெலாக்கோட்டையை வீசுறல, சரியானே, அவிச்சு சாப்பிடுற அல்லது காய வச்சு இடிச்சு பவுடர் ஆக்கி உங்களோட ரொட்டி அதுகள் பிட்டு ரொட்டி இருக்கு தானே, அதுல சாப்பிடுங்க, சரியானே. பெலாக்கோட்டைய வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நினைங்க, அது சத்தான சாமான் நினைங்க, சரியானே. இப்ப சும்மா நார்மல் நாம மாவால புட்டு சொல்றோம் தானே, புட்டுல வந்து தனியா மாப்பொருள், இதை கலந்து சாப்பிட்டா அதுல புரதமும் இருக்கு, அதே மாதிரி நார்ச்சத்து இருக்கு, நான் சொன்ன சத்து எல்லாம் இருக்கு. ஆகவே பெலாக்கோட்டையை நீங்க இனி வீசப்படாது. ஒரு 4-5 பெலாக்கோட்டை சாப்பிடலாம் சாதாரணமா. சீனிக்காராக்கள் செக் பண்ணி பாருங்க, கிடைக்க தேவைண்டா. அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் குறைச்சு கொள்ளையிலும். அதே மாதிரி சொல்ல வர பெலாப்பழமும், இந்த பெலாப்பழமும் அப்படித்தான். இப்ப நெல்ல இனிக்கிற பெலாப்பழம் நம்ம தேடி எடுக்கிற என்ன, கொஞ்சம் இனிக்காட்டி அந்த பெலாப்பழத்தை வாங்குறது, சரியானே. இனிப்பு கூடின பெலாப்பழத்தை நம்ம சாப்பிடப்படாது சீனிக்காராக்கள், இனிப்பு குறைஞ்சதை சாப்பிடணும். அதுலயே நீங்க ஒரு சோள 2 சோள சாப்பிட்டு போட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நம்ம 2 சாப்பிட்டா நம்ம சீனி மட்டும் எத்தனை வருது. ஆளுக்கால் வித்தியாசம். சில ஆக்கள்ல சீனி வந்து நல்ல கொண்டோல் வைக்கிற ஆக்களுக்கு ஒரு 3-4 தங்கலாம், என்ன கொண்டோல் குறைஞ்சால் 1 அல்லது 2 சாப்பிடலாம். அதுல தேவையான சத்துக்கள் மீதான பழங்களுக்கு சத்து இருக்கு, அது நார் சத்து இருக்கிறதால நம்மளுக்கு அதுவும் வகுத்துல மிச்ச நேரத்துக்கு இருக்கக்கூடிய. பெலாப்பழம் சாப்பிட்டாலும் கூட வகுத்துல கெதியா ஜீரணிக்காது, அப்ப பசி வாரத்தை கொஞ்சம் குறைக்கும், சரியானே. ஆகவே நாங்க பெலாப்பழத்தை கொஞ்சம் கவனமா சாப்பிடுங்க. நான் முக்கியமா சொல்ல வந்து இந்த பெலாக்கோட்டை தான். அது ஏன்னா இப்ப சாப்பிடாம கருகி போயிடுச்சு. கறிகளுக்குள்ள போட்டு ஆக்குங்க. அப்பதான் நம்ம வீட்டுல இப்ப இறைச்சி கறியை தனியா ஆக்கணும் எல்லாரும். ஏன்னா முந்தைய ஒரு காலத்துல இறைச்சி வந்து கிழங்குக்குள்ள இறைச்சி போட்டு ஆக்குறேன்னு சொல்றேன். கிழங்கு வாங்கி கிழங்குக்குள்ள இறைச்சி போட்டு ஆக்குறேன். இப்ப தனி இறைச்சி கறி, அப்படித்தானே, தனி இறைச்சி கறி தான் ஆக்குறது. அது கடும் பிள்ளை. அது வந்து நம்மளுக்கு தனியாக இறைச்சி கறி ஆக்கினா கூட இறைச்சி சாப்பிடுவோம், அப்ப அது பாதிப்பு தானே. பாசைக்கு இறைச்சி சாப்பிடுதான் வேணும்ன்றதுக்காக நாம என்ன செய்யணும், 1 கிலோ எல்லாம் வாங்கப்படாது இறைச்சி கறி. இறைச்சி ஒரு அரை கிலோ வாங்கணும் அல்லது 1/4 கிலோ வாங்கி மரவள்ளிக்கிழங்கும் சீனி வறுத்ததுக்கு நல்ல மருந்து, அதுலயும் நார் சத்திரிக்கு சரி, மாப்பொருள் மிதிக்கு நார் சத்திரிக்கு அளவா சாப்பிடணும். இறைச்சி கறி ஆகக்குள்ள மரவள்ளிக்கிழங்கு, இப்ப உருளைக்கிழங்கு வந்து வேகமா சீனியை கூட்டும், சரியான. உருளைக்கிழங்கு கெதியா கரைஞ்சிடும். மரவள்ளிக்கிழங்கு சமீபாட்டுக்கு நேரம் எடுக்கும், சுலோவாத்தான் சீனியை கூட்டும், மெல்ல மெல்ல. அப்ப அது நீங்க அசைவோட உங்களுக்கு உடம்புல அது கரைஞ்சிடும்,
சரியானே. அதே மரவள்ளி கிழங்குக்குள்ள இறைச்சி கொஞ்சத்தை போட்டு ஆக்குங்க. அப்போ இறைச்சி சின்ன சின்ன வெட்டி போட்டா என்ன சின்ன துண்டோட சாப்பிடலாம். பெரிய பெரிய இறைச்சி துண்டு போடாமக்கு இறைச்சி கறியை இறைச்சி பாவனே குறைக்கணும். மாட்டு இறைச்சி வந்து டேஞ்சரான சாமான். ஹார்ட்டுக்கு என்ன டேஸ்ட் எடுத்தான் இருக்கும். என்ன சாப்பிட 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 தான் செல்லும். அப்ப நாம ஆசைக்கு சாப்பிடா கிழங்குக்குள்ள போட்டாக்கி ஒரு 2-3 துண்டோட நிப்பாட்டிட்டு சின்ன துண்டோட கிழங்கு மற்ற நான் சொன்ன மாதிரி இந்த பெலாக்கொட்டை பெலாக்காய் அது அடுத்து சாமான். இறைச்சி கறி மாதிரி ஆக்குவா சிங்களாக்கள். பெலாக்காய் புலசிக்கான்னு சொல்ற வெட்டி அதை இறைச்சி துண்டு மாதிரியே உரப்பெல்லாம் போட்டு ஆக்குவாங்க. அது டேஸ்ட். அதுக்குள்ள சின்ன துண்டு இறைச்சிகளை போட்டு அல்லது காஞ்ச இறைச்சி சின்ன துண்டுகளை போட்டு அந்த உணவுகள் எடுக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீனிக்காராக்களுக்கு நல்லம். ஏன்னா பசிக்கதியா வராது, நீண்ட நேரத்துக்கு இருக்கும், நார்ச்சத்து சரியானே, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், சீனி கூடாது. அப்ப நாம கொஞ்சம் கவனம் அறிக்கணும் உணவுல. என்ன இப்ப எல்லாரும் சொல்றாங்க உணவு தான் மருந்து சரியானே. இப்ப நாம மருந்த உணவு மாதிரி எடுக்கும். இப்படி கொத்து கொத்தா என்ன 8 குளிசை 10 குளிசை 3 நேரமும் எடுக்கும். அப்ப உணவை நாங்க மாற்றி அமைச்சோம்னு சொன்னா மருந்து தேவைப்படாது சரியா. அப்ப 7 மாதங்களுக்கு நாங்க சீனியை குறைக்கிறதுக்கு இன்னொரு குளிசை இல்லையா, சீனியை குறைக்கிறது வேற நெல்ல குளிசை இல்லையான்றலாம் தேடாமக்கு நாம இந்த உணவுகளை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைச்சோம்னா அரசாங்கத்தால 2 குளிசையும் போதும் சீனியை குறைக்கிறது என்ன. இப்ப சிங்கள பிரதேசங்கள்ல எல்லாம் அந்த 2 குளிசையோட சீனி கொண்டோல இருக்கு. நம்ம முஸ்லிமாக்களுக்கு சீனியை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் 2ஓட இன்னொரு 2 வழியிலையும் வாங்கணும் என்ன. அப்படித்தானே இருக்கு இப்ப. ஏன்னா இந்த அரசாங்கம் 6 குளிசைக்கு சீனி குறையுது இல்லை நம்மளாக்களுக்கு. ஏன்னா சீனியில மட்டம் கூட காரணம் நம்மட உணவு. நாம நாளாந்து எடுக்கிற உணவுல இது கூட. அதாவது தயவு செய்து அப்ப நாம இந்த புலசிக்காய் கறி ஆக்குறது பெலாக்கா வெட்டி வச்சிருந்தா விட்டுறாங்க. உடனே ஆம்பளையில் கண்டா அதை வாங்கி அந்த வீட்டை கொடுங்க. நீங்க அங்க கொடுக்கணும். கொடுத்து அதுக்குள்ள போட்டு ஆக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சரியா ருசிக்கு. அப்ப பெலா கொட்டையை சாப்பிடுங்க, பெலா காய் சாப்பிடுங்க, பெலா பழத்தையும் அளவா சாப்பிட்டீங்கன்னா நம்ம அது ஒரு ஆரோக்கியமான உணவு. மருந்து அடிக்காத ஒரு பழத்துல உண்டு. அது மற்ற பழங்கள் எல்லாம் வந்து உற்பத்தி செய்யறாங்க, வேகமா காய்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் போட்டு அப்படித்தான் வருது. இப்ப பெலாப்பழம் பெலாக்காயெல்லாம் வந்து அப்படி அதுல ஒருத்தர் மெனக்கறல அதுல பாட்டுக்கு காய்ச்சி சில டைம்ல 1000 உளுந்து தோப்புன்னு கிடக்கும் சரியானே. அப்ப அது வந்து இயற்கையா மரத்துல அதுல பாட்டுக்கு தான் வளருது. மருந்து அடிச்சு வேகமா வளர்க்கறதுக்கு எல்லாம் அப்படி செய்யறதில்ல. அப்ப அதனால அது ஒரு நம்மளுக்கு ஆரோக்கியமான நஞ்சுகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் அந்த பெலா முழுசா பெலாக்கு. அப்ப அன்று வந்தாக சொன்னாங்க பெலா அந்த இதுக்கு தானே பெலா பழத்துல சொலரிக்கு தானே அதை சீவி இப்ப கொத்து சாப்பிடாதான புள்ளியல் நம்மள அதுக்கு பதிலா அதை காய வச்சு இப்ப கொத்து வருது. அவங்க இப்ப நம்ம கெண்டியில திறக்கிறது திறந்தா தனியா அந்த உணவுகள் தான் வரப்போகுது. இப்ப கொத்து சாப்பிடுற பிள்ளைகளுக்கு அதை சீவி கொத்து அந்த வெட்டின மாதிரி சின்ன சின்ன துண்டா அதுக்குள்ள நீங்க இறைச்சி முட்டையெல்லாம் போட்டு கொத்து போடுறாப்புலே போடுற சாப்பிட்டா கொத்துக்கு சமனான சாப்பாடு சரியா. அப்ப சீனி கூடாது சரியா. அதுல இருந்தார் அப்ப அந்த அந்த பெலாக்கடை சோலையை அரிஞ்சு காய வச்சு அந்த அந்த சேப்புக்கு வருது உணவு. அப்ப இப்படி வந்து பழம் பெலாக்காயை வந்து நாங்க மேக்சிமம் அந்த உணவுகளை நாங்க எங்களை சேர்த்து நம்மட இந்த நன்மைகள் நான் சொன்ன விஷயங்கள் நன்மைகளை நாங்க பெறணும்னு கேட்டு நாம எல்லாரும் அதை இந்த சீசனுக்கு உரிய பழங்களை சாப்பிடுவோம். சீசனுக்கு வாரதுகளை சாப்பிடணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.